ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் பட்டை, ஸ்டாரு, கிராம்பு, அதெல்லாம் ஏலக்காய் சில பேருக்கு பிடிக்காது, பிடிச்சவங்களுக்கு ஸ்மெல் பிடிச்சவங்களுக்கு அதை போட்டுக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு நல்லா டீப்பாக வதக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலரில் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மசாலாஸ், நான் என்ன மசாலாஸ் யூஸ் பண்ணுவேன்னா கரம் மசாலா, தனியா, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பவுட்ரு வேணும்னா சில பேர் போட்டுப்பாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஸோ நான் இதில் ரெட் சில்லி மசாலா இருக்குல்ல, அதாவது காஷ்மீரி மிளகாய் தூள், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சிக்கனோட மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க கிருமி நாசினியெல்லாம் அந்த இதில் போய்டும் சொல்லிட்டு நான் சிக்கன் போட்டு அதில் நான் கொஞ்சமாக, அதாவது தண்ணியை ஊற்றி சிக்கன் கொஞ்சம் 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அப்போ தான் நான் அது உள்ள காரம் இறங்கும். ஸோ அதனால் சிக்கனை போட்டுட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு இது கூட புதினாவும் போட்டுக்கிட்டேன் பிஃபோர் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே. ஸோ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வர மாதிரி வச்சுட்டு இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து புதினா தலையை மேலே போட்டுட்டு பாயில் பண்ண முட்டையும் அதில் வச்சுட்டேன். கூட கறி தொக்கும் வெங்காய பச்சடியும் வச்சு சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கும்போதே நாக்கு ஊறும், அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.